கம் பேக் டு கிஸ். எனக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வரமாட்டீங்களா? அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் காலி பண்ணிடுறாங்க நம்மள. நானே இப்போதான் இந்த வயசுல போய் தேடின்னு ஒரு இடமா வந்தாடி போய் தெலுங்குல செட்டில் ஆனா மொத்தமாக இந்தியா விட்டு தூங்கிடலான்னு பார்க்குறேன். இல்லைடா கிஸ் பத்தி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேல தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம்ல, கொஞ்சம் இதுவா இருக்கணும். ஐயோ என்ன மனுஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க, சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்கிட்ட, சார் நான் பிளேயை பார்த்துட்டு எப்படி இருந்தது அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இங்க காமிக்கிறாரு. சரி போறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 minutesல ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்க இருந்துன்னா பிரெஞ்சு உமன், பிரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது. அதுங்க எல்லாம் எங்க துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு. என்னங்க? இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கீங்க, இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம. அப்படின்னும் போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சிடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்னு ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல. ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் நம்மளோட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும். அது கேட்டேன், என்ன வேணும் பின்னாடி தத்துணும். முதல்ல அது அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். கிட்ட போய் தைரியமா, இஃப் யூ கிவ் I will stay back, otherwise I will go back. இல்லை இல்லை கொடுத்துறேன். இவ்வளோ தூரம் இது பண்ண குடுறேன்ற பக்கத்தில் இருக்கிறவன், நீ குடு நீ குடு. இது என்னடா சண்டை ஆகுது, இதில் வேற எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே அவளும் பட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க. நான் முதல்ல கேட்டேன், அவளை பார்த்தேன் டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு பிடிச்சி ஒன்று அச்சு விட்டா பாருங்க. அதான் பார்த்தீங்களா ஒவ்வொன்று சம்பவிக்கிறான். மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் டைமுங்க இதான் நீ கேட்டு வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ்.